Access granted. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SM செக்யூரிட்டி. நம்ம போன வீடியோவில் இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணி பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இதில் எப்படி நம்ம மேக்ஸ் சேஞ்சர் டூல்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் எங்கெல்லாம் எரர் வருதுன்னு நம்ம பார்த்துருந்தோம்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வேல்யூ நம்ம கொடுக்காம விட்டுருந்தா என்ன ஆகும், அடுத்து இந்த நியூ மேக் வேல்யூ நம்ம கொடுக்காம விட்டால் என்ன ஆகும், இதை வச்சு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரிட்டர்ன்றதை நான் ரிமூவ் பண்ணி நம்ம இந்த ஆப்ஷன் ஆர்குமெண்ட்லேயே இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுமா பண்ணுறேன். ஸோ நான் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாமல் இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸும் இதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ண மாதிரி இந்த ரெண்டு வேரியபிள்களை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதில் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டெக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முதல்ல இஃப் போட்டுக்கோங்க, போட்டு அதுக்கான ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இதில் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்னா, முதல்ல இன்டர்ஃபேஸுன்ற வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்னென்னா ஆப்ஷன் டாட் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கோடன் கொடுத்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த வேல்யூ இருந்தா அப்படின்றது நம்ம இப்போ இதில் நம்ம வேல்யூ இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் டேரெக்டாக போடலாம். ஸோ நமக்கு என்ன கண்டிஷன்னா இந்த வேல்யூ இல்லைன்னா என்ன ஆகும் அதான் பண்ண போகிறோம். ஸோ இஃப் நாட் ஆப்ஷன் டாட் ஆர்குமெண்ட், அதாவது இந்த வேல்யூக்கு இந்த கண்டிஷனுக்கு வேல்யூ இல்லைன்னா என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம ஒரு கோட் செட் பண்ண போகிறோம். நான் அதுக்கு ஒரு கமெண்டில் வச்சுருக்கேன். அடுத்து இப்போது எல்லிஃபில் என்ன ஆகி போகிறோன்னா, இல்லை நம்ம இன்டர்ஃபேஸ் செக் பண்ண மாதிரி இங்கே நியூ மேக் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறோம். ஸோ இஃப் நாட் ஆப்ஷன்ஸ் டாட் நியூ மேக், இப்போ இந்த இடத்துல கோட் ஃபார் நியூ மேக் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இந்த கோட் ஃபார் நியூ மேக் இன்டர்ஃபேஸ்லையும் கோட் ஃபார் நியூ மேக்லையும் நம்ம கேமரா கோடிங் செட் கொடுக்குறோம். இதில் நீங்கள் எரர் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணாமல் வைக்கலாம். அதாவது வெறும் பிரிண்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுமோ அந்த பிரிண்ட் நம்ம கொடுக்கலாம். ஆனால் இந்த இதில் நான் வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஆர்ட் பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பர்சரில் வந்து இந்த ரெண்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பர்சரில் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் இன்னொரு மெத்தடை யூஸ் சொல்லி தரலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பர்சரை கால் பண்ணி டாட் இதில் கர்சர் எரர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, நம்ம அதான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இப்போ வச்சு என்னென்ன மேலே காட்டும், இது செல்ஃபாக அது நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது அது யூசேஜ் இதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். கூட நம்ம வேறு எதாவது எக்ஸ்ட்ரா மெசேஜ் செட் பண்ணால் இதை செட் பண்ணிக்கலாம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்கலன்னா ப்ளீஸ் please enter the value of interface கொடுத்துக்கலாம். கூட check help for more info அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த இது செட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி தான் நம்ம கீழே நியூ மேக் செட் பண்ணுறோம். ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C, ஓகே. இப்போ இதில் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்க இடத்துல நான் நியூ மேக்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம கோடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த ஃபஸ்ட் நம்ம கிளியராக பார்த்துட்டு அடுத்த மொத்த கோடு எப்படி ரன் ஆகுது பற்றி ஒரு லைட்டாக ஒரு சொல்லிடுறேன். இப்போது இந்த இஃப் கொடுக்கும். இஃப்
நாட் இந்த ஆப்ஷன்ஸ் டாட் இன்டர்ஃபேஸில் நம்ம வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா இது கீழே இருக்க கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்னன்னா பார்சல் டாட் எரர், பார்சலில் எரர் மெசேஜ் நம்ம செட் பண்ணணும். இதான் அந்த எரர் மெசேஜ் நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த இது அப்படியே எப்படி இதாகும். ஒருவேளை இதில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில்ஸ் ஆயிரும். ஃபெயில்ஸ் ஆனோன்னா அடுத்தது செக் பண்ண வரும் எலிஃபில். ஸோ இந்த இடத்துல நியூ மேக் இருக்கா இல்லையும் செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா கீழே இந்த எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இதுவும் ஃபெயில்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த கோட்ஸ் மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதை நமக்கு பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் இந்த நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போதும். ஏன்னா நம்ம இந்த இருக்கிறது எல்லாத்தையுமே ஆப்ஷன்ஸ் டாட் நியூ மேக் ஆப்ஷன்ஸ் டாட் இன்டர்ஃபேஸ் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். நமக்கு இன்டர்ஃபேஸ் இங்கே யூஸ் பண்ண ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த இதில் இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ஷன்ஸோட வேல்யூ இந்த ஆர்குமெண்ட் கெட் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இதை இன்னொரு வேரியபிள் நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஆப்ஷன்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே இந்த வேல்யூ இந்த கெட் ஆர்குமெண்ட்டுக்குள்ள வேல்யூ இது பண்ண போகிறேன். அந்த இதுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் டாட் இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் டாட் நியூ மேக் இந்த வேல்யூ இந்த ஆப்ஷன்ஸில் ரிட்டர்ன் ஆகி இந்த கெட் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே சேவ் இருக்குது. அந்த இதை நம்ம இன்னொரு வேரியபிள் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறது மூலமாக இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பைத்தான் சரி. இதில் நம்ம முதல்ல இன்டர்ஃபேஸ் மேக் அட்ரஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டே ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அந்த இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது. சாரி, நான் மறுபடியும் எதுவும் எரர் பண்ணியிருக்கேன். நான் என்ன செக் பண்ணிட்டு வரேன். சாரி, இன்டர்ஃபேஸு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இன்டர்ஃபேஸ் ஓகே, மறுபடியும் சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கேன். ஓகே, நம்ம பிரிண்ட் மெசேஜ் இங்கே பிரிண்ட் இருக்குது. நம்ம யூசேஜ் எப்படி யூஸ் பண்ண நம்ம டூல் நேம் அடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த கீழே நம்ம என்ன எரர்னு வந்துருக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ப்ளீஸ் சென்டர் த வேல்யூ ஃபார் த நியூ மேக் செக் ஹெல்ப் ஃபார் மோர் இன்ஃபோ. அதாவது மேக்ஸ்.py கொடுத்து ஹைஃபன் கொடுத்தா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுவே நம்ம நியூ மேக் கொடுத்து இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன் என்ன ஆகுன்னு பார்ப்போம். -m ஏகமிச்சு தான் -mன்றது மேக்குக்கான ஷார்ட் ஃபார்ம். அதை நம்ம பார்சல் இங்கே செக் பண்ணி வச்சு பார்த்துப்போம். இங்கே இதாக இருக்குது -m மேக். இந்த ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் அதை நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். நம்ம மேக் அட்ரஸ் கொடுப்போம் 00:11:22:33 லாஸ்ட்டில் மறுபடியும் 44 கொடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி வைப்போம். இதில் நம்ம பிரிண்ட் ஆகுது என்ன பாருங்கள். ப்ளீஸ் சென்டர் வேல்யூ ஃபார் இதில் இன்டர்ஃபேஸோட வேல்யூ நம்ம கொடுக்கல, அது இங்கே இது பண்ண சொல்லுது. அதுக்கான யூசேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கரெக்டாக வேல்யூ ரன் பண்ணி வைப்போம். -i ETH0 ரன் பண்ணுவோம். நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம எல்லாமே கரெக்டாக இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ தரோன்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த இதிலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் என்ன மேக்ஸ் டூல் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போது நமக்கு இதில் ஒவ்வொரு தடையும் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா IF கான்ஃபிக் கொடுத்துருக்கோம். ETH0 கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்த்து நமக்கு கரெக்டாக சேஞ்ச் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 வீடியோவுக்கு போடுவோம். அந்த வீடியோவில் இந்த இதுக்கு நமக்கு இது கரெக்டாக சேஞ்ச் ஆகலையே அதுவே செக் பண்ணி சொல்கிற மாதிரி கூட நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதுவும் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணாங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.